மெயின் டிஷ்ஷே மேட்ச் பண்ணிடலாம் போல். சைட் டிஷ் தான் சவாலாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை துளிர்விட்டு இருந்தது, அதையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணலான்னு பார்த்தா 2 பேரும் ஓட்ட மாட்டாங்க. இவங்க 2 பேரையும் ஓட்ட வைக்கிறது கடலப்பருப்பு சேர்த்து சமைக்கலான்னு முடிவு எடுத்து வேலையை ஆரம்பித்தாச்சு. ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பயிறு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கணும். வெங்காயத்து கூடவே 4 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கணும். வாழைப்பூவை அரிசி கழுவின தண்ணியில் கட் பண்ணி போட்டு எடுக்கும்போது வாழைப்பூ வெள்ளையாகவே இருக்கும், கலர் மாறாது. வெங்காயம் வதங்கும் போது 4 பல் பூண்டு தட்டி அதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை அதில் சேர்த்து வதக்கணும். வாழைப்பூவில் இருக்கிற துவர் நம்மளுக்கு குடலுக்கு நல்லது, புண்ணெல்லாம் ஆற்றும். அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கணும். வாழைப்பூ 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். வாழைப்பூவும் கீரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை எடுத்து மசித்து அந்த கீரையில் போட்டு வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கணுன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். தேங்காய் துருவலை போட்டு இறக்கணுன்னா சுவையான வாழைப்பூ கீரை பொரியல் ரெடி. கீரைன்னாலே உடம்புக்கு நல்லது, அதுவும் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷு நம்ம இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.